Is this going to be one of those World Cup where New Zealand வந்து குவாலிஃபை ஆக மாட்டாங்களோ? Playing at West Indies sort of home in the World Cup. So going to be very tough நியூசிலாண்டுக்கு எனக்கு தெரிஞ்சு. அகில் ஹுசைன் பார்க்கும்போது அவர்கிட்ட தான் காப்பி அடிச்சிட்டாரா இல்ல சித்தார்த் மணிமாறன் கிட்ட இருந்து அவர் காப்பி அடிச்சிட்டாரான்னு தெரியல. நியூசிலாந்து மாதிரி டீம்லாம் குவாலிஃபை ஆகணும். தேர் குட் டீம். கன் bowler அப்பா. வந்து கட்டதெல்லாம் சும்மா அப்படியே நூலு போட்டு டங்குன்னு இழுப்பாரு. ரோமன் பவுல் அப்படின்ட்டு ஆடுவாரு. வாழ்க்கைங்கிறது ஒரு மேல கீழே ரெண்டும் சந்திக்கணும். ஆண்ட்ரே ரசல் மேலேயே இருக்காரு, கொஞ்சம் கீழே வரட்டும். வணக்கம் மக்களே, வெல்கம் டு another வீடியோ ப்ரிவ்யூ ஆஃப் குரூப் சில நடக்கிற ஒரு வெரி 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 இம்பார்ட்டன்ட் கேம் பிட்வீன் வெஸ்ட் இண்டீஸ் அண்ட் நியூசிலாந்து. ப்ரிவ்யூ தான் நீங்க பார்க்க போறீங்க. இந்த ப்ரிவ்யூக்கு வணக்கம் காவ், எப்படி இருக்கீங்க? ஆல் ஓகேன்னு நினைக்கிறேன். ஆல் குட் ராகவன், how are you? தேங்க்யூ ஆண்டர்சன், வெரி ஃபைன். ஓகே ஆண்டர்சன், ஸ்ட்ரெயிட் அவே செக்மெண்ட்டுக்கு போயிடலாம். த ஹடில். இந்த மேட்ச் எங்க நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா பிரையன் லாரா கிரிக்கெட் அகாடமி, ட்ரினிடாட் அண்ட் டொபாகோ, அங்கதான் இந்த ஒரு மேட்ச் நடக்குது. ஆக்சுவலி வெஸ்ட் இண்டீஸ் வந்து அன்பீட்டன் 2 மேட்சஸ்ல 2 வின்ஸ். போன மேட்ச் ரிலேட்டிவ்லி லைக் ஈஸியர் சைட்ஸ் ஆடிட்டு தான் இப்போதைக்கு வராங்க, உகாண்டா அண்ட் பாப்பா நியூகினி. வேறஸ் நியூசிலாந்து அகேன்ஸ்ட் ஆப்கானிஸ்தான் ஒரு மாபெரும் படுதோல்வி. ஏன்னா ஒரு பிக் சார்ட் ஆஃப் டிஃபரன்ஸ்ல தோத்தாங்க. ஐ திங்க் சேசிங் 160 75 ஏதோ ஆல் அவுட் ஆனாங்க. ஸோ அதனால அவங்க நெட் ரன் ரேட் ஆண்டர்சன் ரொம்ப அடிபட்டு இருக்கு. -4.20 இருக்காங்க. இஸ் திஸ் கோயிங் டு பி ஒன் ஆஃப் தோஸ் வேர்ல்ட் கப் வேர் எங்க நியூசிலாந்து வந்து குவாலிஃபை ஆக மாட்டாங்களோ? சான்ஸ் இருக்கு. ஏன்னா இப்போ நியூசிலாந்து வெஸ்ட் இண்டீஸை பீட் பண்ணோம். அதுக்கு அப்பதான் அவங்க வந்து அந்த கண்டென்ஷன்லயே இருப்பாங்க. இல்லைன்னா ஸ்ட்ரெயிட்டவே ஐ திங்க் அவங்க அவுட் ஆயிடுவாங்க டோர்னமெண்ட் விட்டு. ஸோ மஸ்ட் வின் கேம். அதை வின் பண்ணி சப்போஸ் வெஸ்ட் இண்டீஸ் ஆப்கானிஸ்தான் அடிச்சாங்கன்னா 3 டீமுக்கும் 3-way டைல வரும்போது இந்த லாஸ் வந்து அவங்களை அஃபெக்ட் பண்ண ஹை சான்சஸ் இருக்கு. ஓகே பட் இந்த வென்யூ பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் பேட்டிங் ஃபர்ஸ்ட் தான் பெரும்பாலும் வின் பண்ணிருக்காங்க. 75% வின் பண்ணிருக்காங்க. வேறஸ் பேட்டிங் செகண்ட் அந்த அளவுக்கு இல்லை. ஏன்னா ஆப்வியஸ்லி ஆஸ் எக்ஸ்பெக்டட் வெஸ்ட் இண்டீஸ்ல வந்து அந்த ஒரு கிரிப் ஆகி டர்ன் ஆகும், போக போக கஷ்டமாகும் பேட்டிங் ஆடுறதுக்கு. பட் ஆவரேஜ் ரன்ஸ் பர் விக்கெட் 22 ஆவரேஜ் ரன்ஸ். ஆக்சுவலி இந்த கிரவுண்ட் கொஞ்சம் ஹை ஸ்கோரிங் வென்யூக்கா. ஆக்சுவலி ஹையஸ்ட் டீம் வந்து அடிச்சது வந்து 267 ஃபார் 3. அப்பா, இங்கிலாந்து அடிச்சிருக்காங்க 2023ல. ஓஹோ. சாத்திருக்காங்க வெஸ்ட் இண்டீஸை வச்சு அந்த மேட்ச்ல. ஆமா கரெக்ட். தப்பா நான் எடை போட்டேன். பட் இந்த கிரவுண்ட் கிரிப் ஆகும் அப்படின்னு நினைச்சேன். இல்ல, இட் இஸ் கோயிங் டு பி அ பேட்டிங் பாரடைஸ் அப்படின்ட்டு தான் வரலாறு சொல்லுது. ஸோ அந்த விதத்துல ஓகே, இது வரைக்கும் லோ ஸ்கோரிங் மேட்சஸா போயிட்டு இருக்கு காவ். ஸோ ஒரு ரிஃப்ரெஷிங்கா ஒரு பேட்டிங் விக்கெட் வில் பி வெல்கம்ல. கண்டிப்பாங்க வெஸ்ட் இண்டீஸ்க்கு சாதகமா இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா எல்லாருமே அந்த ஒரு பிளாம்பாயன்ஸோட ஆடுற பிளேயர்ஸ். ஸோ நியூசிலாண்டுக்குமே கம்மிங் ஆஃப்டர் தட் ஆப்கானிஸ்தான் கேம் பெட்டர் தோணுது. ஏன்னா கிளீனா தெரிஞ்சுது அவங்களுக்கு கேம் டைம் லேக்கிங்னு. ஸோ ஐ திங்க் இந்த டோர்னமெண்ட்லயே பேட்டர்ஸ் என்ஜாய் பண்ற ஒரு கிரவுண்டா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஈவன் வெஸ்ட் இண்டீஸும் ஆக்சுவலி அகேன்ஸ்ட் பாப்பா நியூகினி ஒரு கட்டத்துல 16-17 ஓவர் வரைக்கும் கொஞ்சம் தடுமாற்றம் இருந்தது. வின் பண்ணிட்டாங்க கரெக்ட். பட் ஸ்டில் அந்த பேட்டிங் ஆர்டர் வந்து அந்த அளவுக்கு ஒன்றும் டாப் ஆர்டர்லாம் எதுவுமே பண்ணல. இன்ஃபேக்ட் ரொமாரியோ ஷெப்பர்ட் அந்த மேட்ச் வின் பண்ணி கொடுத்தாரு. ஆண்ட்ரி ரசல் லாஸ்ட் மேட்ச் வின் பண்ணி கொடுத்தாரு. ஸோ ராஸ்டன் சேஸ் நல்லா ஆடினாரு. அவரும் அவர் அந்த மிடில் ஆர்டர் அண்ட் லோவர் மிடில் ஆர்டர்னால தான் இது வரைக்கும் லைக் அந்த பேட்டிங் ஃபயர் ஆயிருக்கு. பட் கமிங் டு நியூசிலாந்து சைட் கவ், சொன்ன மாதிரி அந்த ஒரு ஃபர்ஸ்ட் மேட்சுக்கு முன்னாடி கேம் டைம் இல்ல அப்படிங்கும் போது என்ன பண்ணணும் ஆஸ் அ பேட்டிங் யூனிட் வந்து இப்போ என்ன பண்ணணும் அவங்க வந்து டு கெட் பேக் இன்டு வின்னிங் வேஸ்? ஐ திங்க் சீக்கிரமாவே அவங்க பேசிக்ஸ்க்கு ஸ்டிக் ஆன் பண்ணணும். ஏன்னா லாஸ்ட் 9 மேட்சஸ்ல பாத்தீங்கன்னா 2020s நியூசிலாந்து 2 மேட்ச் தான் ஜெயிச்சிருக்காங்க. ஐசிசி ஈவெண்ட்ஸ்ல தேவ் ஆல்வேஸ் பர்ஃபார்ம்ட் வெல். பட் ஆனா கம்மிங் இன் டு திஸ் டோர்னமெண்ட் அந்த ரீசெண்ட் ஃபார்ம் வந்துட்டு அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப அகேன்ஸ்டா இருக்கு. எவிடென்ட்லி ஷோன் அகேன்ஸ்ட் ஆப்கானிஸ்தான். ஸோ பிளேயிங் அட் வெஸ்ட் இண்டீஸோட ஹோம் இந்த வேர்ல்ட் கப். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி வெரி டஃப் நியூசிலாண்டுக்கு எனக்கு தெரிஞ்சு. அதனால ஐ திங்க் பேசிக்ஸ் பண்ணணும் அண்ட் தே ஹேவ் டு கெயின் தட் மொமெண்டம். அந்த இனிஷியேட்டிவ் ஏர்லி ஆன் எடுத்தே ஆகணும். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் தெம். யூ கேனாட் பி சேசிங் த கேம் எஸ்பெஷலி நீங்க ஃபார்ம்ல இல்லாத போது. அப்சல்யூட்லி ஐ திங்க் ஒரு மிகப்பெரிய ஒரு சரிவு என்னன்னா ஒரு ப்ராப்ளி மோர் என்ன சொல்றது, எங்க அவங்க தோத்ததுல கோட்டை விடல, எப்படி தோத்தாங்க அதுலதான் கோட்டை விட்டாங்க. ஒரு மாதிரி ரொம்ப பிக் மார்ஜின் 75 ரன்ஸ் இஸ் அ லாட் கா ஒரு T20 கேம்ல.
இட் மேக்ஸ் அ பிக் ஹியூஜ் டிஃபரன்ஸ். ஆப்வியஸ்லி கேம் டைம் இல்ல, ஸோ நீ ஸ்டிக்கிங் டு பேசிக்ஸ் இஸ் பெட்டர் அப்படிங்கிற. இன்னொரு பக்கம் வெஸ்ட் இண்டீஸ்க்கு வந்து ஃபயர் பவர் ஆஃப் அ பேட்டிங் ஆர்டர், பட் அந்த ஒரு டாப் ஆர்டர் வந்து கிளிக் ஆகல இது வரைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிராண்டன் கிங், ஜான்சன் சார்ல்ஸ், நிக்லஸ் பூரன். அஃப்கோர்ஸ் அவரு வந்து போன மேட்ச் கொஞ்சம் ஒரு அடிச்சாரு, பட் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணாரு. பட் ஐ திங்க் ஹீல் பி சார்ட்டட். ரோமன் பவல், ஷெர்ஃபேன் ருத்தஃபோர்ட், ரொமாரியோ ஷெப்பர்ட், ஆண்ட்ரே ரசல், ராஸ்டன் சேஸ். அப்பா கிட்டத்தட்ட ஒரு எல்லாமே 9. ஆல்ரவுண்டர்ஸ் பா. ஆமா, ஒரு 8-9 வரைக்கும் பேட்டர்ஸ் இருக்காங்க அண்ட் எல்லா பேட்ஸ்மேனும் அதிரடியா ஆடுறாங்க. பட் இந்த அதிரடி வந்து will it reflect against a good bowling side like நியூசிலாந்து? ஐ திங்க் இந்த கிரவுண்ட்ல இட் கேன் ரிஃப்ளெக்ட்னு தோணுது. ஏன்னா இந்த கிரவுண்ட்ல நல்ல ரன்ஸ் வந்திருக்கு. ஹிஸ்டரி எடுத்து பார்க்கும்போது எப்படி பிளே அவுட் ஆக போகுதுன்னு பார்க்கணும். பிராண்டன் கிங்குமே நான் ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்க மாட்டேன். ஏன்னா ரீசெண்ட் ஃபார்ம் நல்லா தான் ஆடி இருக்காரு. 30 ஆவரேஜ் வந்து வச்சிருக்காரு. ஒரு 150 ஸ்ட்ரைக் ரேட்ல லாஸ்ட் 10 மேட்சஸ் பாத்தீங்கன்னா. ஸோ ஐ திங்க் எல்லாருமே ஃபார்ம்ல இருக்காங்க. அதுல பாதி டீம் ஒரு 4-5 பேர் ஐபிஎல்ல இருந்து வராங்க. பாக்கி இருக்கிறவங்க வெஸ்ட் இண்டீஸுக்கு பயங்கரமா ஆடி இருக்காங்க. ரொம்ப ரொம்ப அவங்களுக்கு அட்வான்டேஜ் என்னன்னா டீம்ல இருக்கிறவ எல்லாருமே போலிங் போடுறாங்க, பேட்டிங் ஆடுறாங்க, ஃபீல்டிங் பண்றாங்க. இந்த மாதிரி இருந்தா லக்ஸரி தானேப்பா. கரெக்ட். இந்த டெஃபினெட்லி பெரிய லக்ஸுரி தான். பட் அதே மாதிரி தான் ஆக்சுவலி இங்கிலாண்டும் வெஸ்ட் இண்டீஸும் நான் வந்து ஆன் பேப்பர் ஒரு மாதிரி பெஸ்ட் டீம்ஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். நல்ல ஃபயர் பவர், தே பேட் சோ டீப், நல்ல டீசென்ட் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இருக்காங்க. அகில் ஹுசைன் நல்லா போட்டுட்டு இருக்காரு. பட் இங்கிலாந்து இன்னொரு பக்கம் வந்து தேர் அவங்களும் கஷ்டப்படுறாங்க. ஸோ அந்த விதத்துல இட் இஸ் கோயிங் டு பி அ வெரி இம்பார்ட்டன்ட் கேம் ஃபார் வெஸ்ட் இண்டீஸ். ஏன்னா இதுக்கப்புறம் அவங்க ஆப்கானிஸ்தானும் ஆடணும். ஸோ வெரி கிரிட்டிக்கல் கேம் ஃபார் தெம். பட் வெஸ்ட் இண்டீஸை விட நியூசிலாந்துக்கு இன்னும் கிரிட்டிக்கல். ஏன்னா கரெக்ட், வெஸ்ட் இண்டீஸ் இந்த மேட்ச் தோத்துட்டு ஆப்கானிஸ்தானோட ஜெயிச்சா கூட த்ரூ ஆயிடுவாங்க. கரெக்ட், ஃபேர் எனஃப். ஐ மீன் லிட்டில் பெட்டர் பிளேஸ்டு வெஸ்ட் இண்டீஸ். பட் அவங்களோட bowling லைன் அப் வரலாம். அகில் ஹுசேன் சூப்பரா போட்டாரு. அகெயின்ஸ்ட் உகாண்டா தான், பட் ஸ்டில் ஒரு 5 விக்கெட் ஆல் எடுத்தாரு. குடகேஷ் மோட்டி வித் இஸ் ஸ்லோ லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ். ஸோ பேசிக்கலி என்ன நடக்குதுன்னா, அகில் ஹுசேன் ஓபன் பண்றாங்க, குடகேஷ் மோட்டி வந்து மிடில் ஓவர்ஸ்ல போடுறாங்க. ஸோ ஐ திங்க் தே டூ ஹாவ் பிரிட்டி டீசென்ட். அந்த ஒரு ஸ்பின் அட்டாக் நல்லா இருக்கு பாக்குறதுக்கு. கண்டிப்பாங்க. அதுவும் அகில் ஹுசேன் பார்க்கும்போது அவர்கிட்ட தான் காப்பி அடிச்சிட்டாரா இல்ல சித்தார்த் மணிமாறன் கிட்ட இருந்து அவர் காப்பி அடிச்சிட்டாரான்னு தெரியல. சித்தார்த் மணிமாறனோட அந்த பால பயங்கரமா யூஸ் பண்றாரு பவர் பிளேல. சலேர்னு உள்ள வந்து சும்மா போல்டு எல்பிடபிள்யூன்னு அடிக்குது. பட் ட்ரிமெண்டஸ் போலிங் அட்டாக் நீங்க சொன்ன மாதிரி. எனக்கு என்னன்னா அந்த ஒரு நிறைய பேர் ஆல்ரவுண்டர்ஸா இருக்காங்களா ஃபாஸ்ட் போலர்ஸ்ல எஸ்பெஷலி. ஏன்னா போன மேட்ச் ஆடின 11ல ஐ திங்க் எக்ஸெப்ட் அல்சாரி ஜோசப் யாருமே அவுட் அண்ட் அவுட் பேசர் கிடையாது. எல்லாமே ஆல்ரவுண்டர்ஸ் தான். ஈவன் தோ தே ஆர் வெரி குட் வித் தேர் bowling ஸ்கில்ஸ். அந்த இடத்துல மாட்டிப்பாங்களான்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும். பட் ஸ்பின் டிபார்ட்மெண்ட்ல தே ஹாவ் தேர் ரிசோர்சஸ். 3 டாப் ஸ்பின்னர்ஸ் வச்சிருக்காங்க. ஐ அக்ரி. ஐ திங்க் ஃபாஸ்ட் bowling டிபார்ட்மெண்ட் கொஞ்சம் வாட்டர் இருக்கு. ஏன்னா ரொமாரியோ ஷெப்பர்ட் ஓபன் பண்றாரு. அல்சாரி ஜோசப் ஐ ஸ்டில் ஃபீல் இஸ் நாட் ஒரு மாதிரி லீத்தல் அப்படின்ட்டு நான் சொல்ல மாட்டேன். ரசில் தான் இன்ஃபேக்ட் மோர் லீத்தலா ஆர்சிபி இருந்திருக்காரு. இது வெஸ்ட் இண்டீஸ்ல. ஏன்டா ஏன்டா திருப்பி அந்த 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 ரூட் எடுக்க வேணாம். பட் ரசில் தான் மோர் ஆக்சுவலி சீனியர் ப்ரோ மாதிரி இந்த ஒரு வேர்ல்ட் கப்ல அவர் தான் வந்து நல்லா பண்ணியிருக்காரு. இன்ஃபேக்ட் அந்த ஒரு கேகேஆருக்கு அந்த ஒரு எப்பெல்லாம் போலிங் போட்டிருக்காரோ அப்பெல்லாம் விக்கெட் விழுது. அந்த ஒரு லக்கு இங்கேயும் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது. இன்னொரு பக்கம் நியூசிலாண்டோட லைன் அப் பார்க்கும் போது ஐ தாட் ஐ ஃபீல் தே ஆர் மச் பெட்டர் கம்பேர்ட் டு அந்த ஒரு வெஸ்ட் இண்டீஸ் போலிங் லைனுக்கும். இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கட்டும், இன் டேர்ம்ஸ் ஆஃப் எபிலிட்டி ஸ்கில்லா இருக்கட்டும், உனக்கு உனக்கு வந்து லாக்கி ஃபர்கசன் நல்லா வேகமா போடுறாரு, மேட் ஹென்ரி நல்லா வேகமா போடுறாரு, ட்ரெண்ட் போல்ட் உனக்கு ஸ்விங் பண்ணுவாரு. ஸோ அங்க வந்து உனக்கு வந்து ஒரு வெரைட்டியும் இருக்கு. அதே சமயத்துல மைக்கேல் பிரேஸ்வெல் உனக்கு வந்து ஒரு ஆஃப் ஸ்பின்னர் ஆப்ஷன். மிச்சல் சாண்ட்னர் இருக்காரு. இஸ்ஸோதி ப்ராபப்ளி ஆடல, பட் இந்த மேட்ச் ஆடுவாருன்ற எதிர்பார்ப்பு இருக்குமா? மாத்த மாட்டாங்கன்னு தான் தோணுது. ஏன்னா இவங்கள வெஸ்ட் இண்டீஸ் பொறுத்த வரைக்கும் ரதர்ஃபோர்டும் பூரனும் குரூஷியல் மிடில் ஆர்டர் லெஃப்ட் ஹேண்டர்ஸ். ஸோ இஷ்சோதி ஆடுவாரான்னு கேட்டாக்கா ஐ திங்க் சாண்ட்னர் அண்ட் இஷ்சோதி ஆடணும்னா ஒரு பேசரை தான் ட்ராப் பண்ணும் டிபெண்டிங் ஆன் த கண்டிஷன்ஸ். இல்லைன்னா இந்த ஸ்பின்னர்ஸை ரீப்ளேஸ் பண்ணி இஷ்சோதி ஷுவரா ஆட மாட்டாரு. ஆமா, மைக்கேல் பிரேஸ்வெல் நல்ல பேட்டிங்கும் ஆடுவார். அந்த அந்த ஒரு லெஃப்ட் ஹேண்டர், ஃப்ளோட்டர், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுக்கறதுனால மேபி யோசிக்க மாட்டாங்க. அண்ட் இந்த விக்கெட் நல்லா பாட்டா விக்கெட்டா இருக்கு.
பட் எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் இருந்தாலும் நம்ம நியூசிலாந்து ஏன் வந்து ஒரு லைட்டா எடுக்கக்கூடாது? எப்பயுமே அந்த ஐசிசி டோர்னமெண்ட்ஸ்ல வந்து தே பிரிங் தேர் பெஸ்ட் கேம் அப்படின்னு சொல்றோம் நான். ஏன்னா கேன் வில்லியம்சன் வந்து அந்த ஒரு கட்டத்துல வந்து அவர் தான் மெயினா பெர்ஃபார்ம் பண்றாரு. பட் இங்க வந்து கேன் வில்லியம்சன் வந்து கொஞ்சம் திடீர்னு பார்க்கும்போது டாப் 4 பெஸ்ட் பேட்டர் அப்படின்னும்போது திடீர்னு லாஸ்ட் ஒரு ஐ திங்க் நியூசிலாந்து ஹோம் அகைன்ஸ்ட் ஸ்ரீலங்கா ஆடும்போது செம ஃபார்ம்ல இருந்தாரு. இந்த ஐபிஎல்ல முழுக்க முழுக்க ஆடாத போது ஆஸ் அ பேட்ஸ்மேன் ரொம்ப கஷ்டமா டக்கவ் டு ஜஸ்ட் கெட் தட் ரிதம், கெட் தட் அந்த ஒரு ஃப்ளோ கமிங் இன். அவரு ரொம்ப கண்டிப்பாங்க. கண்டிப்பா. அதுவும் இந்த ஃபார்மேட்ல ரொம்பவே கஷ்டம். ஏன்னா இந்த ஃபார்மேட் டிமாண்ட்ஸ் யூ டு பி இன் டச், பி இன் ஃபார்ம். அந்த ஒரு மொமெண்டம் உங்களுக்கு இருக்கணும். திடீர்னு மேட்சுக்கு வந்துட்டு T20ல டேக் ஆன் பண்றது ரொம்ப கஷ்டம். பட் ஃபார் வாட் எவர் லெஜெண்ட் ஹி இஸ், ஐ எக்ஸ்பெக்ட் ஹிம் டு கம் குட். ரொம்ப ரொம்ப நிறைய மேட்சஸ் அவர் மிஸ் அவுட் பண்ண மாட்டாரு. அண்ட் மோர் தென் இஸ் பேட்ஸ்மேன் பேட்டிங், ஐ திங்க் ட்ரெமெண்டஸ் லீடர். அதை ஒரு லாஸ்ட் 2-3 ஐசிசி ஈவெண்ட்ஸ்ல நம்ம பார்த்துட்டோம். ஸோ ஐ திங்க் அவரோட லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் வித் ஹிஸ் பேட்டிங் இஸ் வாட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபார் நியூசிலாந்து. யா ஐ மீன் அலாங் வித் கேன் வில்லியம்சன் ஈவன் டெவான் கான்வே அதே மாதிரி அதே சிச்சுவேஷன்ல தான் இருக்காரு. கம்மிங் அவுட் ஆஃப் ஒரு ஒரு இன்ஜுரி ஆப்வியஸ்லி கேம் டைம் அந்த அளவுக்கு இல்லை. பட் அங்கதான் ஐ ஃபீல் டேரல் மிச்சல்ஸ் ஷுட் ஸ்டெப் அப் கவ். ஐ ஸ்டில் ஃபீல் அந்த ஒரு சிஎஸ்கே அந்த ஒரு ஐபிஎல்ல கூட ஐ வாஸ் நாட் ரியலி என்ன சொல்றது அந்த ஒரு சாட்டிஸ்ஃபைட். எஸ் அவருக்கு வந்து கன்சிஸ்டண்டா ஒரு இடத்துல பேட்டிங் தரல. பட் ஐ திங்க் இந்த ஒரு கேம் அவருக்கு வந்து ஒரு டேர்னிங் பாயிண்டா மாறும்னு எனக்கு தோணுது. ஏன்னா நல்ல டெஃபினெட்லி இஸ் அ வெரி ஆல்ரவுண்ட் பேட்டர். ஒரு மாதிரி ஸ்பின்னர்ஸும் நல்லா ஆடுவாரு, ஃபாஸ்ட் பாலர்ஸும் நல்லா ஆடுவாரு. ஸோ அவர் ஃபயர் ஆனும். அண்ட் அஃப்கோர்ஸ் ஃபயர் பவர்ல ஒரு மார்க் சாப்மேன் அண்ட் ஒரு கிளென் பிலிப்ஸும் அகெயின் இந்த சேம் போட் ஆஃப் நோ கேம் டைம். ஸோ இட் இஸ் கோயிங் டு பி ரியலி டஃப் தான். பட் தே வில் பி ஹாப்பி டு கம் அண்ட் பிளே. ஏன்னா போன மேட்ச் அகெயின்ஸ்ட் ஆப்கானிஸ்தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதுக்கு ஃபர்ஸ்ட் போலிங் போட்டாங்கன்னு எனக்கு தெரியல. அண்ட் நின்று திரும்புது செகண்ட் இன்னிங். ஸோ கஷ்டப்பட்டாங்க. ஸோ அந்த விதத்துல கம்பேர்ட் டு லாஸ்ட் கேம் இந்த கேம் தேல் பி ஹாப்பி டு கம் அண்ட் பிளே இந்த ஒரு வென்யூல. சி எனக்கு என்னன்னா நியூசிலாந்து மாதிரி டீம்லாம் குவாலிஃபை ஆகணும். தேர் குட் டீம் அட் தி எண்ட் ஆஃப் தி டே. கண்டிப்பா 100%. ஆல்ரெடி ஐ திங்க் ஸ்ரீலங்கா ஆர் அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட். இந்த குரூப்ல இருந்து ஒரு பெரிய தலை அவுட் ஆக போகுது. யுஎஸ்ஏ இந்தியா வந்ததுல பாகிஸ்தான் அவுட் ஆயிடுச்சு. ஸோ எத்தனை இந்த மாதிரி சர்ப்ரைசஸ் காத்திருக்கோ தெரியல. அதுல நியூசிலாந்து ஒன்னான்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். எனக்கு தெரிஞ்சு பாகிஸ்தான் டவுட் தான். அயர்லாந்து ஏதாவது புண்ணியம் கட்டணும். பாகிஸ்தான் ஸ்ரீலங்காலாம் எனக்கு தெரிஞ்சு அவுட் ஆல்ரெடி டோர்னமெண்ட்டை விட்டு. சரி, ஓகே, ஓகே, ஃபைன். ஓகே, ஓவரால் பார்த்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் வந்து தே ஆர் பிரிட்டி கொஞ்சம் டீசென்ட் ஆக்சுவலி இல்லை. ஐ ஸ்டில் கான் சே வெஸ்ட் இண்டீஸ் நல்ல ஃபார்ம்ல இருக்காங்கன்னு. ஏன்னா ஒரு நல்ல டீம் அவங்க ஒன்றும் தேவ் நாட் கம் அக்ராஸ். இன்னொரு பக்கம் நியூசிலாந்து ஒரு மாதிரி நான் ஈக்குவலாக தான் போடுவேன். நியூசிலாண்டும் கேம் டைம் இல்லை. பட் திஸ் இஸ் அ கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் தெம் டு கெட் பேக் டு வின்னிங் வேஸ் தான் எனக்கு தோணுது. யூல் நெவர் நோ ஆப்கானிஸ்தான் அகெயின் அவங்க ஒரு கால் எடுத்து வச்சுட்டாங்க. நம்ம குவாலிஃபிகேஷன் சொல்லும் போது அவங்க ஒரு கால் எடுத்து வச்சுட்டாங்க ஆல்ரெடி. சரி, நெக்ஸ்ட் செக்மெண்ட்டுக்கு போயிடலாம். கைப்புள்ள வர்சஸ் கட்டதோர. அது போன மாசம், நான் சொல்றது இந்த மாசம். உன்னோட ஃபின் ஆலன் வர்சஸ் அகீல் ஹுசேன். யாரு கைப்புள்ள யாரு கட்டதோர? ஃபின் ஆலன் சொன்ன ஒரு ஓபனர் என்னைக்குமே ஒரு ஓபனருக்கு தான் சப்போர்ட் பண்ணுவான். ஓபனரோட கஷ்டம் ஓபனருக்கு தான் புரியும். ஃபின்னாலன் தான் கண்டிப்பா. சரி, ஓகே விடு. நீ ஒரு ஓபனர் நான் ரீசா ஹென்ட்ரிக்ஸ் 3 மேட்சா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன். முட்டையா போட்டுன்னு இருக்காரு. என்ன பண்றது? ஓபனர். சோ அதனால நீங்க வந்து பயஸ்டா இருக்க கூடாது. ஓபனர் பயஸ் இருக்க கூடாது. கரெக்டா பார்த்து கணிச்சு சொல்லணும். ஓகேயா? அகில் ஹுசேன் பா 5 ஒரு 5-4லாம் எடுத்துட்டு வந்திருக்காரு. சோ ஓகே. வாட்ச் அவுட். ஃபின் ஆலன் வாட்ச் அவுட். சரி, நெக்ஸ்ட் ஆண்ட்ரே ரசல், கிளென் பிலிப்ஸ் என்னது? வின் பண்ணுவாரு. ஐ திங்க் ஆண்ட்ரே ரசல் bowling தானே, கிளென் பிலிப்ஸ் பேட்டிங். So I think நல்ல பேட்டிங் கண்டிஷன்ஸ் இந்த கிரவுண்ட். So I expect கிளென் பிலிப்ஸ் கட்டதோர கைப்புள்ள வந்து ஆண்ட்ரே ரசலா? நீ ஆண்ட்ரே ரசல கைப்புள்ள ஆக்குறியா? என்னையா நல்ல ஃபார்ம்ல போலிங் போட்டுருக்காரு. கிளென் பிலிப்ஸ் மேட்சே ஆடலையா? முட்டையா போட்டு. பரவாயில்ல. வாழ்க்கைங்கிறது ஒரு மேல கீழே ரெண்டும் சந்திக்கணும். ஆண்ட்ரே ரசல் மேலேயே இருக்காரு, கொஞ்சம் கீழே வரட்டும். இந்த மேட்ச் வருவார்னு நினைக்கிறேன். அதுவும் அகைன்ஸ்ட் கிளென் பிலிப்ஸ். பாப்போம், லெட்ஸ் see. நீ வந்து கணிக்கிற. ஓகே, லுக்கிங் ஃபார்வர்ட் டு தட். நிக்கலஸ் பூரன் வர்சஸ் மேட் ஹென்ரி.
நிக்கலஸ் பூரன். நிக்கலஸ் பூரன்ங்கிறியா? யா, நானும் அதே தான் ஃபீல் பண்றேன். ஓகே, ஃபைன். நல்ல ஃபார்ம்ல இது நெக்ஸ்ட் ஒன் வந்து ரொம்ப சூப்பர் ஒன். இது வந்து இட்ஸ் கோயிங் டு பி ரியலி டஃப். ரோமன் பவல் வர்சஸ் சாண்ட்னர். சாண்ட்னர் டஃப்லாம் கிடையாது. என்ன டஃப் இது? ஏய், ரோமன் பவல் நல்லா ஆடுவாருயா. போன மேட்ச்ல நல்லா அடிச்சிருக்காரு. ஆடுவாரு. ஃபாஸ்ட் போலர்ஸ் சும்மா காட்டுவாரு ஸ்டாண்டுக்கு. ஸ்பின்னர்ஸ் அதுவும் சாண்ட்னர் குவாலிட்டிலாம் எனக்கு தெரிஞ்சு ஒன்னா டொக்காடிடுவாரு, இல்லைன்னா சிங்கிள் எடுத்துட்டு போயிடுவாரு. சரி, ஓகே, ஃபைன் ஃபைன் பாப்போம். எனக்கு என்னமோ ரோமன் பவல் ஆக்சுவலி இல்லக்கா. எனக்கு ஐ ஸ்டிக் டு தட். சாண்ட்னர்லாம் கன் போலர். அப்பா வந்து கட்டதோரம் சும்மா அப்படியே நூலு போட்டு டங்குன்னு இழுப்பாரு. ரோமன் பவுல் அப்படின்ட்டு ஆடுவாருன்னு எனக்கு தோணுது. பட் சரி பாப்போம். ஓகே ஓகே ஃபைன். சரி, ஓவரால் பார்க்கும்போது ஐ திங்க் இட் இஸ் கோயிங் டு பி ஹை ஸ்கோரிங் கேம் தான் நாங்க கணிக்கிறோம். ஏன்னா அது விக்கெட் அந்த மாதிரி இருக்கு. ஸோ இட் இஸ் கோயிங் டு பி வெரி குட் கேம்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. கவ் ஃபைனல் ப்ரெடிக்ஷன்ஸ் யாரு பக்கம் ஐ போற? திங்க் நியூசிலாந்து. நான் நியூசிலாந்து பக்கம் போறேன். ஏன்னா எப்பவுமே ஒரு கிரிக்கெட் வந்து ஒரு 11 பேர் ஆடுற கேம். நியூசிலாந்து என்னைக்குமே அந்த டீமா ஆடுறதுல லேக்கிங்கே கிடையாது. வெஸ்ட் இண்டீஸ்ல என்னதான் ஸ்டார்ஸ் இருந்தாலும் கொஞ்சம் தனித்தனியா ஆடுவாங்களோ சம்டைம்ஸ் எனக்கு தோணுது. அந்த விதத்துல ஐ எம் பேக்கிங் நியூசிலாந்து. வெஸ்ட் இண்டீஸ் அவங்க ஹோம்ல நீ பேக் பண்ணாம நீ வந்து நியூசிலாந்து பக்கம் போற. ஃபைன். நானும் அதே பக்கம் தான் போறேன். பாத்தியா, பிளாக் கேப்ஸ். பிளாக் போட்டிருக்கேன். சரி, ஆமா, நானும் அதே தான் ஃபீல் பண்றேன். பட் இது ஒரு நல்ல ஒரு தொடக்கமா அமையும்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு அந்த ஒரு கெட் பேக் இன்டு தட் வின்னிங் வேஸ், அந்த ஒரு ரிதம், அந்த ஒரு மொமெண்டம் வரும்ன்ட்டு ஒரு நம்பிக்கை இருக்கு. பட் ஸ்டில் கொஞ்சம் அந்த ஒரு ரன் டிஃபரன்ஸ் கொஞ்சம் பார்க்கணும். ஐ திங்க் ஃபர்ஸ்ட் மேட்சை வின் பண்ணோம். அதுதான் ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸா இருக்கும். இஃப் இட் ஆல் ஃபர்ஸ்ட் அந்த ஒரு பாயிண்ட்ஸ் வரணும். அதுக்கப்புறம் மத்ததெல்லாம் யோசிக்கலாம். எனக்கு இன்னொரு ரீசன் வை நியூசிலாந்து ஜெயிக்கணும்னு இருக்குன்னா, அப்பதான் வெஸ்ட் இண்டீஸ் ஆப்கானிஸ்தான் மேட்ச் செம்மையா சூடு பிடிக்கும். கரெக்ட். பட் எனக்கு வெஸ்ட் இண்டீஸ் எனக்கு சரி வெஸ்ட் இண்டீஸும் குவாலிஃபை இல்ல ஆகணும். வெஸ்ட் இண்டீஸ் எனக்கு தான் குவாலிஃபை ஆகலைன்னா ரொம்ப டோர்னமெண்ட் நல்லாவே இருக்காது. அப்போ யூ ஹேவ் டு சூஸ் பிட்வீன் ஆப்கானிஸ்தான் அண்ட் நியூசிலாந்து. வெரி டஃப் கவ். ரொம்ப வெரி டஃப். டஃப். பரவாயில்ல, இப்போதைக்கு நியூசிலாந்து வரட்டும். அதுக்கப்புறம் அந்த மேட்ச் போகும்போது நம்ம வெஸ்ட் இண்டீஸை பேக் பண்ணுவோம். இந்த 3 இதுல வந்து 3 டீம்ல ஆப்கானிஸ்தான் தான் பெஸ்ட் கிரிக்கெட் இது வரைக்கும் ஆடி இருக்காங்க. ஓகே, ஸோ ஆப்வியஸ்லி இதுக்கப்புறம் போகும்போது எப்படின்னு தெரியல. பட் இது வரைக்கும் இந்த கட்டத்து வரைக்கும் ஆப்கானிஸ்தான் லுக்ஸ் லாட் மோர் குவாலிட்டி சைடு. பட் யூ நெவர் நோ. T20 கேம் இஸ் என்ன சொல்றது மக்களே, இது வந்து ரொம்ப அன்பிரிடிக்டபிள் ஃபார்மேட். நம்ம வந்து நினைப்போம் ஓகே இவங்க செம கிரிக்கெட் ஆடுறாங்க அப்படின்ட்டு. பட் அன்னைக்கு வந்து சொதப்புவாங்க. அந்த மாதிரியான ஒரு ஃபார்மேட் அண்ட் வெரி வாலடைல். ஸோ அந்த விதத்துல வெரி இந்த குரூப் ஆஃப் டெத்ல வந்து ஒரு ஒரு டீமுக்கு ஹார்ட் பிரேக் இருக்க போகுது. ஹோப்ஃபுல்லி லெட்ஸ் see. எனக்கு என்னமோ வெஸ்ட் இண்டீஸ்க்கு ஹார்ட் பிரேக் வரும்னு தோணுது. சரி, ஓகே ஃபைன். அதை நம்ம இன்னொரு நாளைக்கு வச்சுப்போம். தேங்க்ஸ் கவ். தேங்க்ஸ் ஃபார் யோர் டைம் மக்களே. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. ஓகே, I'll see you guys in the review of this game with of course ஆண்டர்சன் and நானும் வந்துருவோம். That's it from us. See you. Bye.